ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு உணவுகள் ஃபேமஸாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப சுவை மிகுந்த ரொம்பவும் ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் டேஸ்டியாகவும் இருக்க போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் வேறு ஏதாவது ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான டிசர்ட் இல்லைனா ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் எதையாவது டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் திருநெல்வேலியில் இருட்டு கடை அல்வா சாப்பிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராகவும் டெலிஷியஸாகவும் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஜெயின் செசமி பால். இது பார்க்குறதுக்கு சைஸில் ரொம்ப பெரிய சைஸ் பால் மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு ஜெயின் செசமி பால் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. இது ஒரு டெசர்ட்டாங்க. ரொம்பவே ஸ்வீட்டான டஃப் வச்சு தான் இதை ரெடி பண்ணுறாங்க. இந்த மாவு கூட பீன் பேஸ்ட்டும் செசமி சீட்ஸையும் சேர்க்குறாங்க. அதனால தான் இதுக்கு செசமி பால் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. ஒரு கரண்டியில் இந்த மாவை வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கிற பேனில் இருந்த இந்த கொதிக்கிற எண்ணெயை எடுத்து இது மேலே ஊற்றி கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி பெரிய சைஸ் பால் மாதிரி கிடைக்குமா. எல்லாராலையும் இதை பண்ணிட முடியாது. எக்ஸ்பர்ட் செஃப்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களால மட்டும்தான் ரொம்பவும் கரெக்டாக ஜென்டலாக இதை ப்ரெஸ் பண்ணும்போது இது எப்படி பெருசாக மாறும் அப்படிங்கிறத எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். கொஞ்சம் கூட இதில் வெடிப்பு ஏற்படாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக கோல்டன் ஸ்பியராக உருவாக்கிட்டாரு. இதனுடைய டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பேங்காக்குடைய ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டான டக் கிட்டார். என்னடா கிட்டார்னு வர்றதுனால இந்த டக் எதுவும் பாட்டு பிடிக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த டிஷ்ஷுடைய பேரே டக் கிட்டார் தான். ஏன்னா இதனுடைய சைஸை பாருங்களேன், கிட்டார் மாதிரியான சைஸில் இருக்கு இல்லையா. இந்த டக் கிட்டார் அப்படிங்கிற இந்த உணவை சமைக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கில்ஸ் வேணுங்க. ஏன்னா ரொம்பவும் குவாலிட்டியான டக் மீட் இருக்கும் இல்லையா, அதாவது வாத்துக்கறி இருக்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து அதை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க, அதாவது நீளமாக இழுத்து விடுவாங்க. இந்த டக் கிட்டார் அப்படிங்கிற இந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணணும். ஏன்னா இதை சமைக்கிற ப்ராசஸ் ரொம்ப நீளமானது, ஒரு நாள் முழுக்க ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சமைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய மெட்டல் ஃப்ரேம்ஸை இந்த மாதிரி உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதனுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா கிட்டார் வடிவத்தில் இருக்கும். இந்த மெட்டல் ஃப்ரேமில் இந்த மீட்டை நீளமாக இழுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் அது மேலே பாயில்டு வாட்டரை ஊற்றுவாங்க. நல்லா கொதிக்க தண்ணியை ஊற்றுவாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இவங்களுடைய சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டான ஸ்வீட் தாய் ரைஸ் ஒயினை இது மேலே ஊற்றுவாங்க. அதுக்கப்புறமா தான் இதுக்கு இதனுடைய ஃப்ளேவரே கிடைக்கும். கொஞ்ச நேரத்துக்கு இதை சன்லைட்டில் விட்டுருவாங்களாம். கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் அப்படியே சன்லைட் படுற மாதிரி ட்ரை ஆகட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. இதுக்கு மேலே ஹெர்ப்ஸு அதே மாதிரி இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இதனுடைய வாசனைக்காக சேர்ப்பாங்க. இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 40 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வந்து டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால இதனுடைய கலரை பாருங்களேன், கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். பார்க்குறதுக்கே ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இதனுடைய கலர், இதனுடைய டெக்ஸ்டரை பார்த்தோன்னே நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு வாயில் எச்சில் ஊறுமாங்க. அந்த அளவுக்கு இதுக்கு மேலே ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இதை வாயில் வச்ச உடனே கடிப்பட்டு இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டெண்டர் ஜூஸி மீட்டை நம்ம சாப்பிட முடியும். ரொம்பவே டேஸ்டியாகவும் ஜூஸியாகவும் இருக்குமாங்க. இதை உடைச்சோன்னா கண்ணாடி மாதிரி உடஞ்சி கூட போகுமாங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குமா. இதனுடைய ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஸ்மோக்கி ஃப்ளேவர் வருமாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டிராகன் பிரெட் கேண்டி. என்னுடைய பேர் தான் டிராகன் சொல்லிட்டு கொஞ்சம் டெரிஃபிக்காக இருக்கும். ஆனால் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குமாங்க. ஆக்சுவலாக இது ஒரு கேண்டியாங்க. இதனுடைய அப்பியரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நூலாக தெரியுங்க. இது சைனீஸ் காட்டன் கேண்டின்னு சொல்கிறாங்க. அதாவது சைனாவுடைய ட்ரெடிஷ்னலான கேண்டியாங்க. இதை நம்ம வாயில் போட்டு சமைச்சோம் அப்படின்னா அப்படியே மெல்ட் ஆகி போகுமாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குமா. இதுக்குன்னு ஒரு சூப்பரான ஹிஸ்ட்ரி கூட இருக்குங்க. எப்படி பிரியாணிக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கோ அதே மாதிரி சைனீஸுடைய ஹேன் டைனஸ்டி அப்போ இருந்த பேரரசர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மகிழ்விக்கணும், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் இருந்த செஃப்ஸ் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு அவங்களுடைய காம்ப்ளிகேட்டடான ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நிறைய டிஷ்ஷஸை உருவாக்குவாங்க. அதில் ஒன்று தான் இந்த டிராகன் பிரெட் கேண்டி. இந்த டிராகன் பிரெட் கேண்டி அந்த சமயத்தில் இருந்த பேரரசருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இதுக்காக இவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நார்மலான அரிசி மாவு தாங்க. இந்த அரிசி மாவை பிசைஞ்சு ஒரு கம்பியில் போட்டு இழுப்பாங்க, திரும்ப மடிப்பாங்க, திரும்ப இழுப்பாங்க, மடிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறதுனால நூலாக வருமாங்க. இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுனால அப்பப்போ கார்ன்ஃப்ளவர் மாவையும் தூவி விட்டுக்குவாங்களாம். கடைசியில் காட்டன் கேண்டி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாஃப்டான டெக்ஸ்சரில் வந்ததுக்கு அப்புறமா 3 to 4 இன்ச்சில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி வைப்பாங்க. இதுக்கு பேர் தான் டிராகன் பிரெட் கேண்டி. இதை சர்க்குலர் ஷேப்பில் சுற்றி இதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவர் மாவை தூவி விட்டு அதுக்கப்புறமா செசமி சீட்ஸை ஃபில்லிங்ஸாக வைப்பாங்க. இது வாயில் போட்ட உடனே கரைஞ்சி போகுமாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது தந்தூர் பிரெட்.
தந்தூர் சிக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னடா தந்தூர் பிரெட் அப்படின்னு கேட்குறீங்களா? களிமண்ணாலேயே செஞ்ச தந்தூர் கிளே ஓவன் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே இந்த மாதிரி இந்த பிரெட்டுக்காக உருவாக்குன மாவை ஒட்டி வச்சுருவாங்க. அந்த கிளே ஓவன் ஹை ஹீட்டில் இருக்கும். ஹை ஹீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஓவனுக்குள்ளே இந்த பிரெட்டை வச்சதுக்கப்புறமா, அதாவது இந்த மாவை வச்சதுக்கப்புறமா இந்த பிரெட்டு கோல்டன் கலரில் உருவாகிருமாங்க. ஏன்னா அதிகமான ஹீட் கொடுக்கும்போது இதுக்கு மேலே கோல்டன் கலரில் இந்த மாதிரி பிரெட்டு உருவாக்குது. சாதாரண மாவை வச்சு செஃப்ஸ் அவங்களுடைய ஸ்கில் மூலமாக இந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லான மாஸ்டர் பீஸை உருவாக்குறாங்க. இது அந்த நாட்டில் ரொம்ப ரொம்ப பிரபலமானதாங்க. இந்த பிரெட்டு பார்க்குறதுக்கு தான் ரொம்ப வித்தியாசமாக வினோதமாக அக்லியாக இருக்குங்க. ஆனால் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பைட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குமாங்க. நம்ம வாய்க்குள்ளே கரைஞ்சி போகுமா. அதுவும் ரொம்ப ஹாட்டான சம்மர் டைம் இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் இது ரொம்ப அதிகமாக சேல் ஆகுமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஒரு புகைப்படம் தாங்க. இது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த புகைப்படத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா, மேசிவ் அமௌண்ட்டில் ஏதோ ஒரு ஃபுட்டை, லிக்யூட் ஃபுட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க, அதாவது தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே இருந்து இந்த ஃபுட்டை சர்வ் பண்ணுறவங்க அவங்க கையில் மிகப்பெரிய கரண்டியை வச்சு இதை அள்ளி போடுற மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஆக்சுவலாக இது நம்ம சவுத் ஏஷியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோவிலுடைய கிச்சன் தான். அதில் பக்தர்களுக்காக தயாரிக்கப்படுற ஒரு பிரசாதம் தான். இதை பாருங்கள், ரொம்ப சூடாக ஆவி பறக்கிற மாதிரிலாம் நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே இந்த மாதிரி 2 பேர் நிற்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இந்த 2 பேரையும் இதுக்குள்ளே நிற்க வச்சிருக்கிறது வந்து ஃபோட்டோஷாப் பண்ணப்பட்டது தான். மற்றபடி இந்த ஃபுட்டை நம்ம சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் ஏதோ ஒரு கோவிலில் தயாரிக்கிறாங்க. ஆனால் அது எங்கே தயாரிக்கப்படுது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பூமராங் பிரெட். இது ஒரு சாதாரணமான நம்ம சாப்பிடக்கூடிய பிரெட் தாங்க. ஆனால் இதை கொஞ்சம் வித்தியாசமாகவும் யூனிக்காகவும் மாற்றினதுக்கு காரணம் இந்த பிரெட்டை சேல் பண்ணுற இந்த வெண்டார் தான். இது ஒரு சைனீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். ஆனால் இந்த ஸ்கில்டு வெண்டார் இருக்கார் இல்லையா, அவர் இந்த மாவை கையில் எடுத்து இந்த மாவை அங்கேயும் இங்கேயும் வீசி எறிகிறாரு. அப்படி வீசி எறியும் போது அப்படியே அவருடைய கை மூலமாகவே இதை ஸ்ட்ரெச் பண்ணி பிரெட் மாதிரி உருவாக்கிடுறாரு. அதுக்கப்புறமா இதை ஓவனில் போட்டு எடுக்கிறாங்க. இதை நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. முக்கியமாக கிட்ஸ் தாங்க அதிகமாக வேடிக்கை பார்க்குறாங்க. பாருங்களேன், சாதாரணமான பிரெட்டு தான், ஆனால் இதை கொஞ்சம் யூனிக்காக தயார் பண்ணுறதுனால இது அதிகமாக சேல் ஆகுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஜியாம்பிங் சைனீஸ் சேவரி ஸ்ட்ரீட் கிரேப். இது ஒரு ட்ரெடிஷ்னலான சைனீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டு தாங்க. ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட்டும் கூட. சைனாவில் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குன்னே சைனாவில் நிறைய ஸ்ட்ரீட் ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. இதனுடைய ஹிஸ்ட்ரியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இது சைனாவில் இருக்கக்கூடிய ஷாங்டாங் ப்ரோவின்ஸில் தான் முதலாக உருவாக்கியிருக்காங்க. 3 கிங்டம் பீரியடில், அதாவது 220 and 280 AD இந்த பீரியடில் தான் இந்த மாதிரி ஒரு உணவை உருவாக்கியிருக்காங்க. மிலிட்ரியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகவே இந்த மாதிரி ஒரு உணவை உருவாக்கியிருக்காங்க. வீட் அண்ட் கிரெயின் ஃப்ளவர், எக் சாசஸ் இதெல்லாம் வச்சு தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இது ஈஸியாகவும் குக் பண்ணிட முடியும். டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரே ஒரு ஃப்ளேவர் மட்டும் தான் இருந்தது. ஆனால் இப்போது கஸ்டமர்ஸுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரெட்டை கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த ஆர்ட் ஆஃப் மாலிகுலர் குசைன். நம்ம சாப்பிட்ற உணவு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கும் போதும் அது அட்ராக்டிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் வித்தியாசமான டெக்னிக் தாங்க. நம்ம ஃபுட்டை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா சர்வ் பண்ணுவோம் இல்லையா, அப்படி சர்வ் பண்ணுறதுக்கு அட்ராக்டிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இதில் முக்கியமாக இருக்கிறதே ஃபோம் தான், அதாவது நுரை தாங்க. இதில் லிக்விட் நைட்ரஜனை ஃப்ரீசிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ட்வின்ஸோடைய பேர் சொல்லுங்கள் அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கு அனு கமலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய அத்தை பசங்க 2 பேர், அவங்க பேர் ராமன் லட்சுமணன், ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் கூடயும் சின்ன வயசில் ராமச்சந்திரன் லட்சுமணன் அப்படின்னு 2 பேர் படித்தாங்க. அவங்க ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தான், ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க எனக்கு நிறைய பேய் கதைலாம் சொல்லுவாங்க சின்ன வயசில். ஆனால் இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் பெறணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.